மனுஷ தயவு மட்டும் இருக்கிற இடத்துல தேவ கிருபை இருக்குமா எனக்கு தெரியல. ஆனால் தேவ கிருபை இருக்கிற இடத்துல மனுஷ தயவு இல்லாம இருக்கவே இருக்காது. இந்த பூமியில் நாம் வாழும்போது தேவனுடைய கிருபையும் நமக்கு தேவைப்படுகிறது. சொல்லுங்க, மனுஷருடைய தயவும் நமக்கு தேவைப்படுது. தேவனுடைய கிருபையும் நமக்கு தேவைப்படுது. நல்லா கவனிங்க, சொல்லுங்க, நல்லா கொஞ்சம் வாய்களை திறந்து. இந்த பூமியில் வாழும்போது தேவ கிருபையும் வேணும், மனுஷ தயவும் வேணும். நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் ஒரு திறவுகோல் மாதிரி. நீங்கள் வாட்டுக்கு ஓப்பன் பண்ணி வைக்கிறீங்க, எல்லாம் வெடி வைக்கிறீங்க கல்கோரியில், அப்புறம் ஒரு டைமிங்கில் வெடிக்கும், எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஹல்லேலூயா. ஓகே, அப்போது ரெண்டும் தேவைப்படுகிறது பாருங்களேன். ஸோ சில நேரம் இந்த உலகம் எதை அவாய்ட் பண்ணிடும்னா, உலகம் தேவ கிருபையை என்ன பண்ணிடுது, அவாய்ட் பண்ணிடும். ஆவிக்குரிய உலகம் மனுஷ தயவை என்ன பண்ணிடும், அவாய்ட் பண்ணிடும். ஆனால் நமக்கு வேதம் பேலன்ஸ்டாக கற்றுக் கொடுக்கு. தேவ கிருபையும் வேணும், மனுஷ தயவும் வேணும். பிரைஸ் காட். ஸோ அந்த ரெண்டையும் தேவனுடைய பிரசன்னம் நமக்கு கொடுக்கிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ரெண்டு வேணுமா? உலகம் எதில் நின்றுச்சு? மனுஷ தயவுலே. அது சில நேரம் ஏமாற்றி விட்டுரும், சோர்வடைய பண்ணிடும், வேற மாதிரிலாம் நம்மளை கொண்டு போயிடும். இன்னொன்று, தேவ கிருபை மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது. நான் ஷார்ட்டாக சொல்லணும்னா, மனுஷ தயவு மட்டும் இருக்கிற இடத்துல தேவ கிருபை இருக்குமா எனக்கு தெரியல. ஆனால் தேவ கிருபை இருக்கிற இடத்துல மனுஷ தயவு இல்லாமல் இருக்கவே இருக்காது. நீங்கள் தேவ கிருபையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க, அது கூட மனுஷ தயவும் இலவசமாய் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தாவீது, மேவிபோசேத் அவங்க விஷயத்தை வச்சு நம்ம பார்த்தோம். மேவிபோசேத் எந்த ஊரில் இருந்தார்? லோதேபாரில் இருந்து என்ன பண்ணுறாரு, வரவழைக்கிறார். இந்த லோதேபார்னா சரியான பட்டிக்காட்டு ஏரியா மாதிரி, அது மாதிரி ஒரு சரியான பட்டிக்காடு மாதிரி அந்த இடத்துல இருக்கிறாரு. இப்போ தாவீது சொல்கிறாரு, அழகாக ஒரு வார்த்தை, ரெண்டு வார்த்தை ரொம்ப சூப்பர் வார்த்தை. ஒன்று சொல்கிறாரு, என்னால் தயவு பெறத்தக்கவன் சவுலின் குடும்பத்தாரில் யாராவது இன்னும் இருக்கிறானா அப்படின்னு என்ன பண்ணுறாரு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, என்னால் தயவு பெறத்தக்கவன். ஒரு கட்டத்தில் தாவீதே தயவுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருந்தவர். ஏன்னா வீட்டில் யாரும் என்ன பண்ணலை, மதிக்கலை, காட்டுக்குள்ளே இருக்கிறாரு, அங்கேயும் சிங்கம் வந்துடுது, கரடி வந்துடுது, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி அப்படியே இருக்கிறாரு. எந்த தயவையுமே அவர் என்ன பண்ணலை. ஒன்றை மட்டும் மனுஷன் அனுபவிச்சாரியா, தேவ கிருபையை அனுபவித்தார். ஒரு இடைவேளை வரைக்கும் தாவீது தேவ கிருபையில் வாழ்ந்தார். இடைவேளைக்கு அப்புறமாக மனித தயவுகள் ஏராளமாய் தாராளமாய் அவருக்கு வர ஆரம்பித்தது. எப்போ சில நேரம் நமக்கு மனுஷ தயவு அதிகமாக வரும் தெரியுமா? நீங்கள் உயர்வாய் இருக்கும்போது, சில இடத்தை நீங்கள் ரீச் பண்ணும்போது தயவுகள் தேடி வரும். நீங்கள் ஒரு லெவலில் இருந்தப்போ நீங்கள் தேடி போயிருந்தாலும் தயவு உங்களை விட்டு விலகி ஓடி போயிருக்கும். தேவனுடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுக்கும், ஒரு காரியத்தை செய்யும். அதி நிமித்தமாய் உங்களை விட்டு விலகி ஓடி போனவர்கள் கூட உங்களை தேடி வந்து உங்களுக்கு தயை பாராட்டுவார்கள்.